தற்போதைய அண்மை செய்தியாக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவின் சிறப்பு பாஸ்போர்ட் குறித்த விவரங்களை வெளியிட வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கர்நாடகா பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எப்போது சிறப்பு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது என்ற கேள்விக்கு ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எப்போது சிறப்பு பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டது, பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய பரிந்துரை செய்தது யார் என்ற கேள்விகளுக்கும் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவின் சிறப்பு பாஸ்போர்ட் குறித்த விவரங்களை கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அஜய் போஸ் என்பவர் கேள்வி எழுப்பியிருந்தார். கர்நாடகாவை உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட பிரஜ்வால் புகார் எழுந்ததும் வெளிநாடு தப்பிச் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் சிறப்பு பாஸ்போர்ட் குறித்த விவரங்களை கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அஜய் போஸ் என்பவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவின் சிறப்பு பாஸ்போர்ட் குறித்த விவரங்களை வெளியிட வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கர்நாடகா பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எப்போது சிறப்பு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது என்ற கேள்விக்கு ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் பதிலளிக்கவும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பாஜக வேட்பாளராக இருந்த பிரஜ்வல் ரேவண்ணா மீது பல்வேறு புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து அவர் திடீரென்று தலைமறைவானார். கர்நாடகாவிலிருந்து ஜெர்மனி புறப்பட்டு சென்ற அவர் சுமார் ஒரு மாத காலம் பல்வேறு நாடுகளில் சுற்றித் திரிந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு லண்டன் வழியாக, அதாவது வளைகுடா நாடுகள் வழியாக இந்தியா வந்தடைந்தார். அப்போது அவருக்கு ராஜாங்க பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர் எம்பியாக இருந்ததன் காரணமாக அவருக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அது குறித்த விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அஜய்குமார் என்பவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் அந்த கேள்விக்கு பதிலளிக்க தற்போது வெளியுறவுத்துறை மறுத்திருக்கிறது. அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எப்போது இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது, பின்னர் அது எப்போது ரத்து செய்யப்பட்டது, ஏன் ரத்து செய்யப்பட்டது, ரத்து செய்வதற்கான பரிந்துரை வழங்கியது யார் என்பது போன்ற விவரங்களை கேட்டிருந்தார். ஆனால் அதற்கு பதிலளிக்க மறுத்திருக்கிறது. பொதுவாக டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் எங்கு வேணாலும் இலகுவாக செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் புகார் எழுப்பப்பட்ட பிறகு உடனடியாக அவருடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் கோரிக்கைகள் விடுத்தும் அது உடனடியாக ரத்து செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் எப்போது அது ரத்து செய்யப்பட்டதா இல்லையா போன்ற விவரங்களை கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேள்வி எழுப்பியதற்கு தற்போது வெளியுறவுத்துறை பதிலளிக்க மறுத்திருக்கிறது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்.